இந்த உடல் இளைப்புக்கு ட்ரை பண்றவங்க ஒரு 4 முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க உணவுல வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஆரோக்கியமான உடல் இளைப்பிற்கு வழிவகுக்கும் வகையில ஒரு 3 ட்ரிங்க்ஸை வந்து பார்க்கலாம். நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் அப்படின்னோடனே இந்த இவ்வளோண்டு சாப்பிடுறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவோம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆரோக்கியமான உடல் இளைப்பிற்கு வழிவகுக்கும் வகையில ஒரு 3 ட்ரிங்க்ஸை வந்து பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த உடல் இளைப்புக்கு ட்ரை பண்றவங்க ஒரு 4 முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க உணவுல வந்து கண்டிப்பா கடைபிடிக்கிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் அப்படின்னோடனே இந்த இவ்வளோண்டு சாப்பிடுறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவோம். ஒரு 2-3 நாள், ஏன் ஒரு வாரம் கூட பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது நாள் நமக்கு யாராவது ஒருத்தர் சாப்பிடவோ இல்லை எங்கேயாவது போய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஓவரா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால அதை வந்து நம்ம உணவு முறை அப்படிங்கிறது கம்மியா சாப்பிட்றது கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஓவர் பசி இருக்கக்கூடாதுன்னா 2 விஷயத்த உணவுல வந்து இருக்கணும். ஒன்று புரதம், அடுத்து நார்ச்சத்து. இது ரெண்டும் என்ன பண்ணுவோம்னா, போதுமான அளவு நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய திருப்தியை வந்து ஏற்படுத்தும். அதனால வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றவங்க புரோட்டீன் சொல்றது உணவுல புரோட்டீன், அதே மாதிரி நார்ச்சத்துள்ள காய்கறி, கீரைகள், பழங்கள் போன்றவற்றை வந்து கண்டிப்பா வந்து உணவுல வந்து சேர்த்துக்கணும். அடுத்து மாவுச்சத்து நம்ம செலக்ட் பண்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணும். அதாவது ரீஃபைன்டு மாவுச்சத்து இருக்கக்கூடாது, ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடாது. ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா தான் ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட் கிடையாது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இட்லி தோசை, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைன்டு தான். ஏன்னா அதுல ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிட்டு வெள்ளையா இருக்கிறத மட்டும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரீஃபைண்டா இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை எடுக்கக்கூடாது. அது மாதிரி சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், இது வெறும் கார்போஹைட்ரேட்டை மட்டும்தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுண்டல் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல புரதமும் இருக்கு, நார்ச்சத்தும் இருக்கு, கார்போஹைட்ரேட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணவுக்குரிய இதுவும் கிடைச்ச மாதிரி இருக்கும், கார்போஹைட்ரேட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பிளட்ல இன்சுலின் ஸ்பைக் அப்படிங்கிறதும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கும். ஸோ அதனால அதை கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து 3வது விஷயம் என்னன்னா, போதுமான அளவு நீர் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நம்ம உடம்புல இருந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் மலத்தின் வழியாகவும் சிறுநீரின் வழியாகவும் வெளியேறும். ஸோ அப்போ நம்ம போதுமான அளவு நீர் குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு வந்து தொந்தரவு சொல்லுவாங்க. ஸோ அதனால போதுமான அளவு நம்ம நீரை வந்து எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 லிட்டருக்கு குறைஞ்சபட்சமாவது நம்ம என்ன பண்ணணும், 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மறைந்திருக்கும் கேலரிகளை வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம எடுக்கணும். என்ன காரணம்னா, நிறைய இங்க வந்து என்னன்னா, நம்ம இது பண்றோம் பொழுது கூட இதுல வந்து சுகர் இல்லை, சுகர் ஃப்ரீன்னு போடுவாங்க. ஸோ அங்க சுகர் ஃப்ரீ அப்படின்னா வெள்ளை சர்க்கரை இல்லை அப்படிங்கிறதான் சுகர் ஃப்ரீன்னு போடுறாங்களோ, அதை தவிர்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்டோடெக்ஸ்ட்ரின், எரித்ரிட்டால் இந்த மாதிரியான ஏதாவது ஒன்றை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் நமக்கு ஹிடன் சுகர்ஸ் தான், அதுவும் நமக்கு வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இருக்கு. அடுத்து 4வது, உணவை 20 நிமிடம் மிகவும் கவனத்துடன் சாப்பிட வேண்டும். கவனத்துடன் சாப்பிடணும்னா, இன்றைக்கு வந்து உணவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா வந்து போயிடுச்சு. முடியலையா, எதுலயோ ஒரு ஜொமேட்டோலயோ எதுலயோ ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த உணவு சாப்பிடும் பொழுது என்ன அப்படின்னா, அவங்க அதற்குரிய அந்த உணவு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு அதை ரசிச்சு ருசிச்சு ஸ்மெல் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. நிறைய பேர் இப்போ ஒரு ஹோட்டல்ஸ்ல கூட போய் பார்த்தோம் அப்படின்னா போனே தான் பார்த்துட்டு இருக்காங்க, போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சாப்பாடு மேல அவ்வளோ கவனம் தெரியறது இல்லை. இவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, உணவோட அருமை தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் குழந்தைகள், நிறைய பேர் முதியவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வேளை உணவு கிடைக்காதா, அது சுவை இருக்கட்டும் சுவை இல்லை அப்படின்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ அந்த கிடைச்ச உணவை நம்ம முழுமையா வந்து சாப்பிடணும், உணர்ந்து சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மென்று சாப்பிட்டோம்னா சத்து முழுமையாக வந்து இறங்கும். இன்சுலின் ஸ்பைக் வந்து நமக்கு ஏற்படாது. நம்ம என்ன அப்படி சாப்பிட்டோன்னு அந்த கவனம் இல்லாமல் சாப்பிட்றப்ப நமக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்காது. 1 மணி நேரம் கழிச்சு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி பசிக்கும். நீங்க வேணுமாவது 1 இட்லி சாப்பிட்டுருக்கலாம், 2 இட்லி சாப்பிட்டுருக்கலாம். அது விஷயம் கிடையாது. பட் நீங்க சாப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வர்றது கிடையாது. அதனால இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த 3 ஹெல்த் ட்ரிங்க் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி ஜூஸ். ஸோ குக்கும்பர்ல வந்து நல்ல நார்ச்சத்து இருக்கு. அதே மாதிரி மூட்டுகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. ஒரு ஃபில்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால நார்மலாவே வெள்ளரிக்காய் இருக்கு பார்த்தீங்களா? அதனுடன் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சு அந்த ட்ரிங்கை காலையில எடுத்துக்கிறோம். இல்லை எப்போ பசி இருக்குது அப்படிங்கிற ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது பொய் பசி தான். ஸோ அதனால அந்த மாதிரி நேரத்துல தண்ணீர் குடிச்சிட்டோ இல்லை அதையும் மீறி பசி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ட்ரிங்கை குடிச்சாங்க அப்படின்னா நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். நமக்கு ரொம்ப வெயிட் வந்து ஏறாது. சாப்பிட்ட ஒரு திருப்தியும் வந்து இருக்கும். அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். என்னன்னா நம்ம என்ன போர்ஷன் எடுக்கிறோம், என்ன உணவு எடுக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். கொழுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா வெயிட் லாஸ் அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதற்காக அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு திருப்தியா சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதனால என்னன்னா இந்த ட்ரிங்கை வந்து டெய்லி வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்ல வந்து எடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர், அதுல மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், இதனுடன் உருக்கிய நெய் வந்து ஒரு 5 ml கலந்து காலையில எம்டி ஸ்டமக்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த அடிக்கடி பசிக்கிறது, காஃபி டீ குடிக்கணுங்கிற எண்ணம் அது மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து இது இன்னும் ஹெல்ப் பண்ணும். நம்ம மெட்டபாலிசத்தை வந்து கிக் ஸ்டார்ட் வந்து பண்ணிவிடும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம பல பதிவுகளை பார்த்துருக்கோம், தனியா இதை பற்றி கூட வந்து பதிவு போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண முருங்கை கீரை. குறிப்பாக பிசிஓசி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தை பெற்ற பெண்களுக்கும் பெண்கள் உடல் பருமனான பெண்களுக்கு அருமையான ஒரு மூலிகை அப்படின்னா கல்யாண முருங்கை இலை கீரை. ஸோ இதுல கல்யாண முருங்கை இலை கீரை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். அந்த முருங்கை இலை பூ கிடைச்சா அதுவும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் மிக்சியில 1-2 பல்ஸ்ல வச்சுட்டு அதனுடன் என்னன்னா கொஞ்சம் பனை வெல்லம், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு அரை லிட்டர் அதாவது 500 ml தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணி 100 ml வந்து உடனே ஃபில்டர் பண்ணி தினமும் காலை வெறும் வயிற்றுல வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் சீராகும். ஸோ அப்ப மாதவிடாய் சுழற்சி வந்து சீரா இருக்கும். அப்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சீராகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க டயட்டையும் ஃபாலோ பண்றப்ப வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிட்டு அதனுடன் முன்னாடி சொன்ன அந்த சின்ன டிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வெயிட் லாஸ் பண்றவங்க என்ன ஃபாலோ பண்ணும் அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ற பொழுது ஆரோக்கியமான உடல் இளைப்புங்கிறது கண்டிப்பாக சாத்தியமான ஒன்று. நன்றி.